என்றும் மாறாத ஒரு தேவனாக இருக்கிறார். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹalleluya. இந்த நாளிலும் கூட நம் ஒவ்வொருவரையும் குறித்து கர்த்தர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்ப்போம். உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஹalleluya. நீ வெறுமையாய் இருப்பதில்லை. கர்த்தர் உன்னை மறந்து விடவில்லை. ஹalleluya. கர்த்தர் உன்னை புறக்கணிக்கவில்லை. இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்கும் போது உன்னுடைய வனாந்திரத்தை அவர் மாற்றுவார். ஹalleluya. ரிஷதரமா கமரிஃபலா ஷதரமா கபலமா. நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். ஆனாலும் பள்ளத்தாக்கெங்கும் வாய்க்கால்களை ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. விசுவாச வாய்க்கால்களை நீ வெட்டும் பொழுது அது தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உமது ஆவியினாலேயே ஆகும் ஆண்டவரே. ஹalleluya உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உடைய கிருபை ஆண்டவரே. உடைய கர்த்தாவே மேலான நாமத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எந்தெந்த இடத்துல இந்த பிள்ளைகள் வெட்கப்பட்டு போனார்களோ அதே இடத்துல இந்த பிள்ளைகளுடைய தலை உயர்த்தப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya. இவர்கள் ஓடினதும் பிரயாசப்பட்டதும் வீணாய் போய் விடாதபடி கர்த்தர் மேன்மையான கர்த்தாவை எல்லைகளை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நம்ம அநேகர் பலவிதமான சிறையிருப்புகளிலே காணப்படுகிறோம். ஹalleluya. வேலை இல்லாதவர்கள் ஒரு சிறையிருப்பில் இருக்கிறார்கள். வேலைக்கு போகிறவர்களும் ஒரு சிறையிருப்பில் இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒரு சிறையிருப்பில் இருக்கிறார்கள். ரட்சிக்கப்படாதவர்களும் ஒரு சிறையிருப்பில் இருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன என்பதை நாம் ஆழமாக யோசித்து பார்க்கும்போது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே நாம் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால், if we need to, hallelujah, hallelujah, live in this world, we need, hallelujah, authority. நமக்கு ஒரு அதிகாரம், ஒரு ஆளுகை தேவைப்படுகிறது. அது இல்லாதவர்கள் இந்த பூமியிலே தோற்று போகிறார்கள். ஹalleluya. வேலைக்கு சென்றாலும் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படவில்லை. படித்திருந்தாலும் வேலை கிடைப்பதில்லை. திருமணமானாலும் குடும்பத்திலே சமாதானம் இல்லை. காரணம், பிரியமானவர்களே, இந்த பூமியிலே நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த சிறையிருப்பு ஆரம்பத்துல எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் இந்த சிறையிருப்பை ஜெயித்து வெளியே வருவதற்கு நமக்கு ஒரு அதிகாரம் தேவை. இந்த சிறையிருப்பு மறுபடியும் வராதபடிக்கு ஹalleluya நாம் ஜெயம் கொள்வதற்கு ஒரு அதிகாரம் தேவை. ஆகவேதான் இந்த ஹalleluya நாளிலே the school of authority, தேவச்சனமே, நாம் அதிகாரம் உடையவர்களாக இருக்கும்போது ஹalleluya சாத்தானின் கிரியைகளையும் இந்த சிறையிருப்பாக இருக்கிற உங்க சூழ்நிலைகளையும் ஹalleluya எந்தெந்த காரியத்திலே அடுத்த அடி எங்கு வைப்பது என்று தெரியாமல் இருக்கிறீர்களோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு முறித்து நமக்கு அதிகாரம் வேண்டும் என்பதை ஹalleluya தேவன் நமக்கு உணர்த்த விரும்புகிறார். ஹalleluya. God wants us to know that we need authority. தேவச்சனமே, அதிகாரம் இல்லாமல் நாம் இந்த பூமியிலே சிறையிருப்போடு கூட இருந்து கொண்டு ஜெயம் எடுக்க முடியாது. ஆகவேதான் இந்த நாளிலும் கூட இந்த அதிகாரத்தை பற்றி ஹalleluya நாம் அதிகமாக யோசிக்கும் போது அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த அதிகாரத்தை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஜெயம் எடுக்க முடியும். அதிகாரம் இல்லாதவர்கள் முழுவதும் மீன் பிடித்தாலும் ஒரு மீன் கூட அவர்களுக்கு அகப்படுவது இல்லை. பிரியமானவர்களே, அதிகாரம் இல்லாதவர்களுக்கு இதுதான் அடையாளம். ஹalleluya. அந்த பூமியிலே இரவும் பகலும் உழைத்தாலும் ஹalleluya. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவுதான் ஹalleluya மனுஷருக்கு ஹalleluya நாம் கீழ்ப்படிந்து நடந்தாலும் ஹalleluya வெறுமையான படகோடு தான் இந்த சமுத்திரம் பேதுருவையும் அவனுடைய கூட்டாளிகளையும் திருப்பி அதிகாலை வேளையிலே அனுப்பிற்று. தேவ ஜனமே, எத்தனை வருஷங்களாக நீங்கள் சிறையிருப்பது இருக்கிறீர்களோ அந்த சிறையிருப்பை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் படகிலே அதிகாரம் உள்ள ஒருவர் வர வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை என்கிற படகு, குடும்பம் என்கிற படகு, உங்க ப்ரொஃபஷன் என்கிற படகுலே அதிகாரமுள்ள ஒருவர் வர வேண்டும்.
If the hallelujah person with authority is not seen in your boat, in your life, in your ministry, in your family, then we will be a failure. தேவச்சனமே, அதிகாரம் இல்லாத ஒரு வாழ்க்கை தோல்வி நிறைந்த, காயம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஆகவேதான் அதே பேதுருவை, அதே படகு, அதே வலை, அதே சமுத்திரம், ஹல்லேலூயா, இதை ஹல்லேலூயா மறுபடியும் திருப்பி அனுப்பினார். பேதுரு வந்து பிரியமானவர்களே கரையிலே தூங்கவில்லை. பேதுரு வந்து அப்பொழுதுதான் இறங்கி இருக்கிறார். வலைகளை அலசி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே அதிகாரத்தை உடையவர் வசனத்தை, வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தார். வார்த்தையை சொல்லி முடித்தவுடன் அவரும் அந்த படகுலை ஏறினார். தேவஜனமே, இப்பொழுது சமுத்திரத்தால் அதிகாரம் உள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவை திருப்பி வெறுமையாக அனுப்ப முடியவில்லை. தேவஜனமே, பேதுரு சொல்லுகிறான், நான் ஒரு பாவியான மனுஷன், என்னை விட்டு போய்விட வேண்டும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அதனாலேதான் அந்த சமுத்திரம் அவனை திருப்பி வெறுமை அனுப்பிவிட்டது. ஆனால் அந்த பாவியான மனுஷனோடு இயேசு கிறிஸ்து அந்த வசனத்தை சொல்லி அவனை பரிசுத்தப்படுத்தினார். கரையிலே நின்று வசனத்தை போதித்தார், பிரசங்கம் பண்ணினார். தேவஜனமே, ஆகவேதான் அநேகருக்கு இந்த கூட்டங்களை நாம் வைப்பதற்கு காரணம், வார்த்தையை நீங்கள் கேட்கும் போதுதான் உங்கள் தோல்விக்கு நீங்கள் திரும்பி போகும் பொழுது அது ஜெயமாக மாறும். பிரியமானவர்களே, வார்த்தையை கேட்காமல் ஹல்லேலூயா பேதுரு ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்து படகுல ஏறி இருந்தால் கூட பேதுருடைய அவிசுவாசம், பேதுருடைய பிரியமானவர்களே சகல விதமான ஹல்லேலூயா துணிச்சல், பேதுருடைய ஹல்லேலூயா அவசர புத்தி மறுபடியும் அவனுக்கு தோல்வியை கொண்டு வந்திருக்கும். ஹல்லேலூயா, வார்த்தையை பேதுரு கேட்டபடினாலே அந்த படகிலே பிரமித்து போய் அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறான். காரணம், அதிகாரமுடையவர் அந்த படகிலே ஏறினார். நமக்கு மிகவும் எளிதாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எந்தெந்த இடத்திலிருந்து நீங்கள் தோல்வியோடு, வெறுமையோடு, கண்ணீரோடு அனுப்பப்பட்டிருக்கிறீர்களோ அதே இடங்களுக்கு திரும்பி போவதற்கு உங்களோடு இயேசு வர வேண்டும். அதே இடத்துக்கு திரும்பி போவதற்கு நாம் அதிகாரம் உள்ளவரை ஹல்லேலூயா கிரியை செய்ய விட வேண்டும். பிரியமானவர்களே, வார்த்தை கேட்க கேட்க ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்வார். ஹல்லேலூயா, கிரியை செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடந்த நாளிலே ஒரு நாள் நம்ம இந்த கடந்த 4-5 நாட்களுக்கு முன்பதாக செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது, பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்தார் தங்களுக்கு அந்த லைஃப் இன்சூரன்ஸ், அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை என்று சொல்லி அவர்கள் ஹல்லேலூயா தன் தாயோடு கூட அந்த பட்டணத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று நம்முடைய செய்தியிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், உனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவை கிடையாது. ஹல்லேலூயா, இன்சூரன்ஸ்க்காக நீ அலைந்து கொண்டிருக்காதே, கர்த்தரே உனக்கு ஜீவனையும் தீர்க்காயஸ்தியும் சுகத்தையும் கொடுப்பார் என்று சொன்ன போது, அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்க்காக போய்கொண்டிருந்த அந்த குடும்பம் ஹல்லேலூயா அவர்கள் ஹல்லேலூயா அப்படியே அதிர்ச்சி அடைந்து ஹல்லேலூயா அதை நாடாமல், அதை தேடாமல், பிரியமானவர்களே, கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த மகள் சொன்னால், எதற்கம்மா இப்பொழுது ஹெல்த் இன்சூரன்ஸ்க்காக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதை கேட்க போகிறீர்கள் என்று சொன்ன போது, நாளைக்கு நமக்கு வியாதி வந்தால் அது தேவைப்படும் என்று சொல்லி அந்த தாய் சொன்னார்கள். அந்த நேரத்திலே செய்தியிலே ஹல்லேலூயா கர்த்தர் ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவையில்லை என்று சொல்லி வந்தபடினாலே அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். பிரியமானவர்களே, வியாதியை கொண்டு வர பிசாசு விரும்புகிறான். ஒரு பயத்தை கொடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டும் என்று பயத்தை கொடுக்கிறான். ஆனால் வசனத்தை கேட்டவுடன் எங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸே வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் வீட்டுக்கு வந்து தேவ சமூகத்திலே ஜெபித்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் நம்ம எல்லாரையும் அறிந்திருக்கிறார். எங்கெல்லாம் சிறையிருப்பில் இருந்தீர்களோ, எங்கெல்லாம் கண்ணீரில் இருந்தீர்களோ, அந்த இடங்களுக்கு நீங்கள் ஹல்லேலூயா அதிகாரத்தோடு செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே இந்த பூமியிலே வந்த ஒவ்வொருவரும் ஹல்லேலூயா பரலோகத்தினாலே இல்லாவிட்டால் சாத்தானுடைய ராஜ்யத்தினாலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா, all of us should be either recognized by the spirit world, hallelujah, the spirit world, the kingdom of heaven or kingdom of darkness. தேவஜனமே, இந்த பூமியிலே இப்பொழுது யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்கள் ஒன்று பரலோக ராஜ்யத்தினாலே ஹல்லேலூயா
அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் சாத்தானினால் அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களால் இந்த பூமியிலே ஜெயம் எடுக்க முடியாது. சாத்தான் அங்கீகரிக்காதவர்களும் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பரலோகம் அங்கீகரிக்காதவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் தோல்வியை கடைசி வரைக்கும் சந்தித்து தங்களுடைய வாழ்க்கையை முடித்து விடுகிறார்கள். ஆனால் தோல்வியிலே ஆரம்பம் பண்ணின நாம், அல்லேலூயா, சிறையிருப்பிலே ஆரம்பம் பண்ணின நாம், ஆவியிலே ஜெயம் கொள்ளும்படியாய் அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆகவே ஒரு ஆத்துமா இந்த பூமிக்குள்ளே வரும் பொழுது, மகனே மகளே, 2 ராஜ்யத்திலிருந்தும் ஏதாவது ஒரு ராஜ்யத்தினாலே நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒருவேளை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக வரைக்கும் சாத்தானுடைய ராஜ்யத்தினால் நாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம். காரணம், சாத்தான் சொல்லுவான், இது என்னுடைய ஹல்லேலூயா ஆத்துமா, நான் சொல்லுகிற பாவங்கள் எல்லாம் இவன் செய்கிறபடினாலே, இவள் செய்கிறபடினாலே, இது என்னுடைய ஆத்துமா, இந்த ஆத்துமாவை நான் அறிந்திருக்கிறேன் என்று பிசாசு ஹல்லேலூயா அவர்களை அங்கீகரிக்கிறான். பிரியமானவர்களே, சிலரை பாவம் வேண்டாம், இயேசுதான் வேண்டும், ஹல்லேலூயா, பரலோகம் தான் வேண்டும், ரட்சிப்பு தான் வேண்டும் என்கிறவர்களை பரலோகம் அங்கீகரிக்கிறது. ஹல்லேலூயா. If we need authority to live in this world, we have to be either recognized by heaven or by hell. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த 2 ராஜ்யத்திலும் இல்லாத ஒருவர் கிடையவே கிடையாது. அது நாஸ்திகர்களாக இருந்தாலும், எந்த விதமாய் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாக இருந்தாலும், சாத்தானுக்கு சொந்தமானவர்கள், தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் பொழுது பரலோகம் அவர்களை அங்கீகரிக்கிறது. We must be recognized by heaven. பிரியமானவர்களே, இந்த பூமியிலே வாழ்வதற்கு நாம் இந்த 2 ராஜ்யத்துல ஏதாவது ஒரு ராஜ்யத்துக்கு உரியவர்களாக இருந்தால்தான், பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, நாம் ஹல்லேலூயா ஜெயம் எடுக்க முடியும். சாத்தானுடைய ராஜ்யத்திலே இருக்கிறவர்கள், அந்த அதிகாரத்தை பெற்றவர்கள் இந்த பூமியிலே கோடீஸ்வரர்களாக, மல்டி மில்லியனியர்ஸாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் சொல்லுகிற ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். அவர்களும் சாத்தானுடைய ராஜ்யத்தினால் பயன்படுத்தப்பட முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையான ஊழியக்காரர்கள் வெளியே தெரிவதில்லை. அவர்களிடத்துல எந்த ஒரு ஆடம்பரமோ, எந்த விதமான பிரியமானவர்களுடைய பெருமையோ, ஒரு மேட்டிமையோ, ஒரு உலகத்தின் மேன்மையோ இருக்கவே இருக்காது. அவர்களை நாம் எளிதாக கண்டு கொள்ளலாம். நாங்கள் சிறு வயதாக இருக்கும் போது, ஹல்லேலூயா, எங்களுடைய டீனேஜிலே எங்களுடைய தகப்பனார் ஒரு வீட்டுக்கு அழைத்து செல்லுவார். ஹல்லேலூயா. மாதம் ஒரு முறை அந்த வீட்டுக்கு நாங்கள் செல்லுவோம். அங்கு ஜெபக்கூட்டம் நடைபெறும். சிந்தாதிரிப்பேட்டையில இன்றைக்கும் அந்த வீடு அங்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு தேவனுடைய தாசன் அந்த வீட்டிலே, ஹல்லேலூயா, பிசினஸ், முன்னாடி அவருக்கு கடை இருந்தது, பின்பதாக வீடு இருந்தது. அந்த வீட்டுக்கு சண்டே ஈவினிங் நாங்கள் கடந்து செல்லுவோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு 10-15 பேர் வந்த உடனே மீட்டிங் ஆரம்பித்து விடுவார்கள். குறைந்தது 40 60 பேர் வருவார்கள். அந்த ஆரம்பித்து அந்த சகோதரன் ஒரு பாடலை பாடி ஜெபத்திலே அப்படியே அந்நிய பாஷை பேச ஆரம்பிப்பார். அப்பொழுது ஒரு கிராமத்திலிருந்து வருகிற ஒரு போதகர், சாதாரண ஒரு ஹல்லேலூயா பேண்ட், சாதாரண ஒரு ஒயிட் ஷர்ட், ஒயிட் பேண்ட் போட்டு, ஒரு மிஷினரியை போல ஒரு பையை, பேகை எடுத்துக்கொண்டு ஷோல்டர்ல போட்டுக்கொண்டு அந்த ஜெபம் ஆரம்பித்தவுடன் உள்ளே வருவார். நான் நினைத்தேன், இவர் ஏதோ நம்மை போலதான் கூட்டத்துக்கு வந்திருக்கிற ஒரு விசுவாசி என்று சொல்லி நான் நினைத்தேன். அவ்வளவு எளிதாக இருந்தார். அவ்வளவு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தார். அந்த நேரத்திலே இந்த பாடல் பாடி ஜெபித்துக் கொண்டிருந்த அந்த சகோதரன் அந்நிய பாஷையிலே சத்தமாக பேச ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, அந்த வெளியூர்ல, அந்த கிராமத்திலிருந்து வந்த அந்த எளிமையான அந்த ஒரு நபர், சாதாரண ஒரு நபர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவர் எழுந்து போய் அவர் பக்கத்தில் நின்று அந்த அந்நிய பாஷை வியாக்கியானம் பண்ண ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, அதுதான் கூட்டமே. அடுத்த 1.5 மணி நேரத்துக்கு அவர்கள் பேசின, 2 பேரும் பேசின அந்த வார்த்தைகள் இடி முழக்கத்தை போல, மின்னலை போல இருந்தது. ஹல்லேலூயா. ஒருவருமே அங்க உட்கார முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம் என்னவென்று சொன்னால், எல்லாரை பற்றி கர்த்தர் அங்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சாதாரண மனிதர்கள், ஹல்லேலூயா, அவர்களை பார்த்தால் விசுவாசியை போலதான் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்குள்ளிருந்து வெளிவந்த அந்த அதிகாரம்,
அங்க இருக்கிற அனைவரையும் அசைத்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, திடீரென்று அவர்கள் பெயர்களை சொல்லி கூப்பிட ஆரம்பித்தார்கள். அந்த பெயர்களை சொல்லி கூப்பிட ஆரம்பித்த போது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என் தகப்பனுடைய பெயரையும் சொல்லி கூப்பிட்டார்கள். அந்த 2 பேருக்குமே என் தகப்பனுடைய பெயர் தெரியாது. ஆனால் தேவாதி தேவன் அதிகாரமுடையவராய் அங்கு பேசினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த பூமியிலே அல்லேலூயா வாழ்ந்து இந்த 2 ராஜ்யத்துல ஏதாவது ஒரு ராஜ்யத்துக்கு போக போகிறோம். எந்த ராஜ்யம் நமக்கு அதிகாரத்தை கொடுத்ததோ அந்த ராஜ்யம் first, that kingdom should recognize us and that kingdom should give us the authority. தெய்வ ஜனமே, முதலாவது அந்த ராஜ்யம் நம்மை அங்கீகரிக்க வேண்டும். இரண்டாவது அந்த ராஜ்யம் நமக்கு அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் இந்த பூமியிலே தோல்வியோடும் காயத்தோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் மரண படுக்கையோடும் ஹalleluya நிறைய பேர் தீராத பிரச்சனையில் இருப்பதற்கு காரணம், they just miss this recognition and the authority from either of the kingdoms. தெய்வ ஜனமே, ஹalleluya, இந்த பூமிக்குரிய ஹalleluya அதிகாரத்தை உடையவர்கள் சாத்தானுக்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள். நாமோ பூமிக்குரிய காரியத்திலே அதிகாரத்தை பெற்றிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டிகளாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவருடைய சிநேகிதராய் இருக்கிறோம். அவருடைய சகோதரர்களாய் இருக்கிறோம். அவருடைய வேலையாட்களாய் நாம் இருக்கிறோம். நாம் அடிமைகள் அல்ல. நம்மை அவர் வேலைக்காரராக, பணிவிடைக்காரராக, ஊழியக்காரராக அவர் நம்மை உயர்த்தி கொண்டே போகிறார். சாத்தானிடத்தில் இருக்கிறவர்கள் என்ன அதிகாரத்தை அவர்கள் பெற்றிருந்தாலும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அவர்களுக்கு அழிவு நிச்சயம், அவர்களுக்கு மரணம், கொடிதான ஒரு மரணம் நிச்சயம். ஆனால் இந்த பூமியிலே நாம் இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறி அந்த அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு இந்த பூமி முழுவதற்கும் ஹல்லேலூயா வாழ்க்கை முழுவதற்கும் நல்ல ஒரு அதிகாரம் வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் உபவாசத்தை தான் ஒரு திறவுகோல். Fasting is the key for the authority, for being an authoritative person. தேவ ஜனமே, அதிகாரமுடையவர்களாய் நாம் இருப்பதற்கு உபவாசம் தான் ஒரு பிரதான திறவுகோலாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கும் பிரதான ஆசிரியர்கள் பரிசேயர் சதுசேயர் இவர்களுடைய ஊழியத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்திலே அவர் உபவாசத்தோடு 40 நாட்கள் உபவாசத்தோடு அந்த ஊழியத்தை ஆரம்பித்தார். மோசே 40 நாள் 80 நாட்கள் ஊழியம் இருந்து உபவாசம் இருந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே, எலியா, எலிசா, சாமுவேல் எல்லாரும் உபவாசத்தை பழைய ஏற்பாட்டிலே அறிவித்து, எஸ்தர், தானியேல், பிரியமானவர்களே எல்லாரும் உபவாசித்தவர்கள். பழைய ஏற்பாட்டை அசைத்தவர்கள் எல்லாரும் உபவாசித்தவர்கள். ஹல்லேலூயா. நெகேமியா எல்லாரும் உபவாசித்தவர்கள். தெய்வ ஜனமே, தாவீது உபவாசித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகர் உபவாசத்தினாலே தான் இந்த ஹல்லேலூயா பரலோக ராஜ்யத்தின் அதிகாரத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆகவே நமக்கு முதலாவது தேவை, தெய்வ சமூகத்திலே நாம் உபவாசிக்கிறவர்களாக, ஃபாஸ்டிங் இஸ் த கீ, தட் இஸ் த பிரைம் கீ. அதுதான் ஒரு ஹல்லேலூயா ராஜ்யத்தினுடைய பரலோக ராஜ்யத்தினுடைய பிரதான ஒரு திறவுகோலாக இருக்கிறது. அந்த உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபம் தான் பிரியமானவர்களே மிக வேகமாக கேட்கப்படுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உபவாசித்து தட்டும் போது பரலோகம் திறக்கப்படுகிறது. உபவாசித்து தேடும் போது தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லுகிற இந்த மூன்றையும் ஹல்லேலூயா இயக்குவது இந்த உபவாசம் தான். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, thank you Jesus. இந்த 3 காரியத்தை உபவாசத்தின் மூலமாக தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம். உபவாசித்து ஜபிக்க வேண்டும், உபவாசித்து வேதத்தை வாசிக்க வேண்டும். உபவாசிக்கும் போதுதான் பரிசுத்தம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. உபவாசத்தினாலே தான் விசுவாச வரத்தை வாங்கிக் கொள்ள முடியும். உபவாசத்தினாலே தான் நம் ஆவியிலே உண்மையான தாழ்மை, மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்க முடியும். உபவாசிக்கும் போதுதான் பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே வரும். எலியா உபவாசித்தபடினாலே பக்தி வைராக்கியம் வந்தது. யெகூ உபவாசித்தபடினாலே பக்தி வைராக்கியம் வந்தது.
உபவாசிக்காதவர்கள் பக்தி வைராக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. உபவாசிக்காதவர்கள் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இஃப் we need authority in through heavenly kingdom to rule on this earth, we must be a master in fasting. தேவச்சனங்கள் உபவாசிப்பதிலே வல்லவர்களாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் தாகத்தோடு கூட்டத்தை நடத்துகிறார்கள், சபைகளில் நடத்துகிறார்கள். சபைகள் உண்மையிலேயே ஹல்லேலூயா ஒரு விடுதலை வேண்டும் என்று இந்த நாட்களிலே உணர்கிறது. ஆனால் அந்த கூட்டத்தை ஆரம்பித்து அது நன்றாக சூடு பிடித்து அது நல்ல கர்த்தருடைய வார்த்தை வருகிற நேரத்திலே திடீரென்று 1 மணிக்கு முடிக்க வேண்டும், சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதை அப்ரப்டாக அப்படியே நிறுத்தி விடுகிறார்கள். தேவ ஜனமே, ஹல்லேலூயா, நாம் உபவாசத்தை ஹல்லேலூயா கூறும்போது மினிமம் 12 hours உபவாசிக்கும் போது அந்த உபவாசத்துக்கு ஒரு பலன் உண்டாகிறது. ஹல்லேலூயா, மினிமம் மேக்சிமம் 3 நாட்கள் 36 hours அல்லும் பகலும் 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரியமான தேவனே, 3 நாட்கள் நான் பகலை தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் எஸ்தர் இருந்தது பிரியமான தேவனே 72 மணி நேரம். ஹல்லேலூயா, நினிவேயின் ஜனங்கள் இருந்தது 72 மணி நேரம். நினிவேயின் ஜனங்கள் ஹெவன்லி அத்தாரிட்டியை ஹல்லேலூயா அவர்கள் மேல் வந்த அந்த அழிவை, அந்த ஹல்லேலூயா அந்த பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவனுடைய கோபாக்கினியை அவர்கள் கேன்சல் பண்ணுவதற்கு இந்த உபவாசத்தை வைத்துதான் அவர்கள் இரக்கத்தை பெற்றார்கள், பாவ மன்னிப்பை பெற்றார்கள். தெய்வ ஜனமே, இன்றைக்கு இந்த உபவாசத்தின் மூலமாக தான் நாம் ஜெபிக்க முடியும். உபவாசத்தின் மூலமாக தான் கர்த்தருடைய வார்த்தையை நாம கேட்க முடியும். இயேசு முழுவதும் ஜெபம் பண்ணி உபவாசித்து ஜெபித்து விட்டு வந்து கொடுத்த செய்தி, அதில் அந்த பிரசங்கம் பேதனுடைய தோல்வியை மாற்றி அதிகாரமுடையவர் அந்த படகிலே ஏறினார். ஹல்லேலூயா, அந்த படகு அமிழத்தக்கதாக, பிரியமானவர்களே வளை கிழியத்தக்கதாக, ஹல்லேலூயா அந்த கடல் அவர்களுக்கு கனத்தை கொடுத்தது. இந்த உலகத்திலே நீங்கள் மறுபடியும் கனத்தோடு இருக்க வேண்டுமா? மறுபடியும் மேன்மையோடு இருக்க வேண்டுமா? மறுபடியும் விடுதலையோடு இருக்க வேண்டுமா? மறுபடியும் ஹல்லேலூயா இந்த உலகத்திலே நீங்கள் பலத்த காரியங்களை தேவனுக்காக செய்ய வேண்டுமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உபவாசம் செய்யும் போதுதான் பரலோகம் நம்மை அங்கீகரிக்கிறது. ஹல்லேலூயா, when we fast, heaven recognizes us. தேவச்சனமே, உபவாசி ஹல்லேலூயா உபவாசம் தான் பரலோகத்தின் கதவை தட்டுகிறது, பரலோகத்தை பலவந்தம் பண்ணுகிறது. ஹல்லேலூயா, without fasting we cannot violently take heavenly kingdom, we cannot violently knock the heavenly kingdom. உபவாசம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா நான் வெறும் 7 காரியங்களை தான் சொல்லி இருக்கிறேன். அது எல்லாத்துக்கும் டாப் மோஸ்ட் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஃபாஸ்டிங் அண்ட் பிரேயர், 2வது பிரேயர், 3வது வேர்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா, 4வது இது நிமித்தம் வருகிற ஹோலினஸ், இது நிமித்தம் வருகிற விசுவாசம், இது நிமித்தம் வருகிற மனத்தாழ்மை, இது நிமித்தம் வருகிற பக்தி வைராக்கியம். ஹல்லேலூயா, இவைகள் தான் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு அதிகாரத்தை பெற்று தருகிறது. தேவ ஜனமே, ஹல்லேலூயா, இது வித்தவுட் அத்தாரிட்டி, வித்தவுட் ஹெவன்லி அத்தாரிட்டி, ஆல் பிலாங்ஸ் டு சேட்டன்ஸ் அத்தாரிட்டி. பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படாத எல்லா அதிகாரமும் சாத்தானுடைய அதிகாரமாக இருக்கிறது. அதற்கு ஜெபம் தேவையில்லை, அதற்கு உபவாசம் தேவையில்லை, அதற்கு கர்த்தருடைய வார்த்தை தேவையில்லை. அதனாலதான் பிசாசு இன்னைக்கு உலக வார்த்தையை நம்ம கேட்க வைக்கிறான், உலகத்திலே அதிகமாய் சாப்பிட வைக்கிறான், உலகத்திலே அதிகமாய் பிரியமானவர்களை கவலைப்பட வைக்கிறான். ஹல்லேலூயா, ஜெபிக்காதவர்கள் கவலைப்படுவார்கள், பாரப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள், கலங்குவார்கள், அழுவார்கள். ஹல்லேலூயா, அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் அன்னாள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்னாள் அதிகாரம் இல்லாதவளாய் காணப்பட்டபடினாலேதான் வருஷந்தோறும் அவள் ராமாவில் இருந்தாலும் அழுகைதான், சீலோவுக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தாலும் அழுகைதான். ஹல்லேலூயா, எப்பொழுது அன்னாள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய ஆலயத்திலே போய், ஹல்லேலூயா, அதுவரைக்கும் உபவாசம் என்றால் என்னவென்று அவளுக்கு தெரியாது. வருஷம் பட்டினி இருப்பாள், உபவாசம் இருக்க மாட்டாள். ஹல்லேலூயா, ஆனால் அந்த வருஷம் புசித்து குடித்து எழுந்தவுடன் அவள் காலையிலே தேவாலயத்துக்குள்ளே போனவள் தான் பிரியமானவர்களே, மாலை வரைக்கும் அவள் அந்த ஆல்டரை விட்டு வெளியே வரவில்லை. அதுதான் நான் மினிமம் 12 hours
ஃபாஸ்டிங் என்று நான் சொல்லுகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த உபவாச ஜெபம் அன்னாளை ஜெயமுள்ளவளாக மாற்றிற்று. தெய்வ ஜனமே, ஒரு குழந்தை கூட இல்லாமல் பல வருஷமாக இருந்த அன்னாள், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சாமுவேலை பெற்ற பின்பதாக அநேக பிள்ளைகளை கர்த்தர் அன்னாளுக்கு கொடுத்தார் என்று வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆகவேதான் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வேதனையோடு இருந்த அன்னாளை கர்த்தர் ஜெயத்தோடு அதிகாரத்தோடு, ஹல்லேலூயா, அவள் காணப்பட்டதற்கு காரணம் அவளுடைய உபவாசம், அதை தொடர்ந்து ஜெபம், அதை தொடர்ந்து பிரியமானவர்களே, அன்னாள் ஜெபித்தாள் என்று வேதத்திலே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெபிக்காதவர்கள் அழுது மனக்லேசத்தினால் இருந்து, பிரியமானவர்களே, மிகவும் வெட்கத்தோடு அவமானத்தோடு அவர்கள் காணப்படுவார்கள். ஆகவேதான் இது எதுவுமே, பிரியமானவர்களே, சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு தேவையே கிடையாது. காரணம், ஹல்லேலூயா, அசுத்தமும், ஹல்லேலூயா, உலகத்தின் காரியமும், பிரியமானவர்களே, அவிசுவாசமும், பெருமையும், ஹல்லேலூயா, வெறும் வைராக்கியம் இருந்தா போதும். பக்தி வைராக்கியம் தேவையில்லை, வெறும் வைராக்கியம், ஹல்லேலூயா, அந்த ரெபலியஸ் நேச்சர், இதெல்லாம் இருந்தாலே சாத்தான் அவர்களை அங்கீகரித்து மாம்சத்தின் கனிகளினாலே அவர்களை பயன்படுத்தி அவர்களை தனக்கு அடிமையாக வைத்துக் கொள்ளுகிறான். பிரியமான தேவர்களே, இரண்டாவதாக, ஹல்லேலூயா, இந்த அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள், those who receive this authority from heaven, they will be first called. அவர்கள் முதலாவது அழைக்கப்படுகிறார்கள். அந்த அழைப்புக்கு அவர்கள் பாத்திரவான்களாக நடக்கும் போது அவர்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எகிப்துக்கு யோசேப்பு அழைக்கப்பட்டான், கர்த்தரால் அழைத்து கொண்டு போகப்பட்டான். அங்கு போத்திபார் வீட்டிலே அவனுக்கு கிடைத்த ஒரு மேன்மை, அவனுக்கு கிடைத்த, பிரியமானவர்களே, ஒரு நல்ல ஒரு கணம், அவனுக்கு கிடைத்த ஒரு பெரிய, ஹல்லேலூயா, ஒரு நன்மை, அதை அவன் மிஸ்யூஸ் பண்ணவில்லை. ஹல்லேலூயா. அழைக்கப்பட்ட யோசேப்பு தனக்கு கிடைத்த அந்த சுதந்திரத்தை, தனக்கு கிடைத்த அந்த விடுதலையை அவன் மிஸ்யூஸ் பண்ணாதபடிக்கு, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதிலே அந்த அழைப்பிலே அவன் உண்மையா இருந்தபடினாலே அவனை கர்த்தர் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரியாக தெரிந்து கொண்டார். அதைதான், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 41:41 நாம் வாசிக்கிறோம். ஜெனிசஸ் 41:41. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எகிப்துக்கு அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு எப்படி இப்படி வர முடிந்தது? பிரியமானவர்களே, அவனுடைய பரிசுத்த ஜீவியம், அவனுடைய எச்சரிப்பு நிறைந்த, பக்தி வைராக்கியம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஜோசப் was very serious in the spirit world. தேவ ஜனமே, அவன், ஹல்லேலூயா, எந்த கண்காணிப்பும் இல்லாமல், எந்த ஜெபக்கூட்டம் இல்லாமல், எந்த ஒரு தீர்க்கதரிசி இல்லாமல், தானாகவே கர்த்தரை நேசித்து ஒரு கனி கொடுக்கிற ஒரு, ஹல்லேலூயா, ஒரு ஜீவியத்தை அவன் செய்து, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவன், ஹல்லேலூயா, வளர்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ஒரு கனி தரும் செடி. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, அவன் அந்த போத்திபார் வீட்டுல இருக்கும் போதே, ஹல்லேலூயா, அவனுக்கு ஒரு நல்ல மேன்மை கிடைக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. போத்திபார் வீட்டுல அவன் இருக்கும் பொழுது நடந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனுடைய 3ஆம் வசனம் 39, ஆதியாகமம் 39:3, கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் எஜமான் கண்டு, ஹல்லேலூயா, அவனிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். முதலாவது ஒரு அதிகாரம் சிறிய எல்லைக்கு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. எப்படி கொடுக்கப்படுகிறது? கர்த்தர் அவனோடு இருந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, இன்றைக்கு கர்த்தர் சிறையிருப்பிலும், காயத்திலும், கண்ணீரிலும், வேதனையிலும், பயத்திலும் இருக்கிற நம்மை பார்த்து இந்த ஒரு சின்ன எல்லைக்கு நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்க போகிறார். அந்த சின்ன எல்லையிலே நாம் சரியாக உண்மையாக இருக்கும்போது பெரிய எல்லைக்கு நம்மை அவர் தெரிந்து கொள்கிறார். When we are sincere in a small boundary,
ஸ்மால் லொகேஷன், ஸ்மால் நம்முடைய வீட்டுக்கு, நம்முடைய சொந்த தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நாம் உண்மையாக இருக்கும் போது, ஹல்லேலூயா, நம் கர்த்தரிடத்திலே உண்மையாக இருக்கும் போது கர்த்தர் பெரிய இடங்களுக்கு நம்மை ஹல்லேலூயா அதிகாரியாக மாற்றுகிறார். தேவ ஜனமே, அதனாலதான் பார்வோன் சொல்லுகிறான், பார், நான் உன்னை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கினேன். தேவ ஜனமே, அதிகாரி ஆக்கப்பட்டால் தான் நம்மால் ஹல்லேலூயா இந்த பூமியிலே ஜெயம் எடுக்க முடியும். இல்லாவிட்டால் சமுத்திரம் எப்படி ஹல்லேலூயா பேதுருவை திருப்பி வெறுமையை அனுப்பினதோ, ஒவ்வொரு வருஷம் சீலோவில் இருக்கிற அந்த தேவாலயம் ஹல்லேலூயா எந்த விதமான மாற்றத்தையும் அன்னாளுக்கு கொடுக்கவில்லை. காரணம், அவள் திருப்பி வந்த வண்ணமாகவே அனுப்பப்பட்டாள். இன்னைக்கு ஊழியத்துக்கு போகிற நாம், சபைகளுக்கு போகிற நாம், கூட்டங்களுக்கு போகிற நாம் வந்த வண்ணமாகவே திரும்பி போகக்கூடாது. வந்த வண்ணமாக திரும்பி போக வைப்பதுதான் பிசாசனுடைய வேலை. ஹல்லேலூயா. கூட்டம் முடிந்தவுடன் நாம் இருக்கிறவர்களோடு கூட உலக காரியங்களை பேசும்போது, பிரியமானவர்களே, சரீரத்தை குறித்து, போஜனத்தை குறித்து இல்லை என்று சொன்னால், அங்கு கொடுக்கப்படுகிற போஜனத்தினாலே நாம் திருப்தி அடையும் போது, அந்த போஜனத்தை குறித்து பேசும்போது, இந்த உலகக்காரை அந்த வசனம் எல்லாம் அங்கேயே அவர்கள் அந்த பிரசனத்தை எல்லாம் இழந்து விட்டு வந்த வண்ணமாகவே திரும்பி போவார்கள். வந்த வண்ணமாகவே போய்கொண்டிருந்த அன்னானால் ஒரு சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியை, ஒரு ஆண் பிள்ளை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வர முடியாது. தேவஜனமே, நீங்களும் நானும் இன்று முதல், அது ஆலயத்துக்காக இருந்தாலும் எந்த கூட்டத்துக்காக இருந்தாலும், வந்த வண்ணமாகவே திரும்பி வராமல், ஒவ்வொரு மீட்டிங் முடிந்தவுடன் நீங்கள் அதிகாரத்தோடு திரும்பி பொழுது, உங்களுக்கும் உங்கள் தேசத்துக்கும் உங்கள் சபைக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு அதிகாரம் என்கிற அந்த சாமுவேலை என்கிற பெரிய ஒரு திறவுகோல் உங்களுக்கு கொடுத்து அனுப்புவார். ஆகவேதான் இந்த நாளில் நாம் அதிகாரி ஆக்கப்படாமல் எகிப்து தேசத்தை ஆளுகை செய்ய முடியாது, பூமியை ஆள முடியாது. அல்லேலூயா. பார்வோன் சொல்லுகிறான் 43ஆம் வசனம், தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி, ஆதியாகமம் 41:43, தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி 18 படையுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறி எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரத்தினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வியாதி நம்மை பணிகிறார், நமக்கு பணிந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு பணிகிறதா? எதெல்லாம் உங்களுக்கு பணியவில்லையோ அதற்கு நீங்கள் பணிந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. If any of these worldly things does not serve you, then you are serving that. நாம் அதற்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதிகாரத்தை பெற்றுக்கொண்டோம் என்று எப்படி நமக்கு தெரியும்? இந்த வியாதி, பலவீனங்கள், தேவைகள் எல்லாம் நம்மை சேவிக்க வேண்டும். எகிப்து தேசம் நம்மை சேவிக்க, தொண்டு நிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவிட்டு எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். தேவ ஜனமே, இந்த 2ஆம் ரதத்தின் மீது, இது ஒரு பெரிய ரொம்ப ஆழமான ஒரு செய்தி. இதை நாம் சரியாக கவனிக்காவிட்டால், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாத்தையும் கிருபையினாலே மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியாது. சில காரியங்களுக்கு உபவாசத்தினாலே நாம் எழும்ப வேண்டும், ஜபத்தினாலே நாம் எழும்ப வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, வேத வசனத்தினாலே நாம் எழும்ப வேண்டும், பரிசுத்தத்தினாலே நாம் எழும்ப வேண்டும், தாழ்மையினாலே, கீழ்ப்படிதலினாலே, ஹல்லேலூயா, விசுவாசத்தினாலே, பக்தி வைராக்கியத்தினாலே நாம் எழும்ப வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, 2ஆம் ரதத்தின் மேல் ஏற்றினார். ரதத்தில் ஏறாத வரைக்கும் நமக்கு அதிகாரம் கிடைக்காது. எஸ்தர் 6ஆம் அதிகாரத்திலே ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? ராஜா போகிற ராஜ வாகனம், ஹல்லேலூயா, ராஜ வஸ்திரம், ராஜ முடி, இது வராவிட்டால், ஹல்லேலூயா, மொர்தெகாயும் எஸ்தரும் ஆமானுக்கு அடிமையாக இருந்திருப்பார்கள். இந்த ராஜாவுடைய ஹல்லேலூயா காரியத்தை ஏறினபடினால், ராஜாவுடைய அந்த காரியத்தில் ஹல்லேலூயா அந்த வாகனத்தில் ஏறினபடினாலே அவர்கள் ஒரு விடுதலையை பெற்றுக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. எஸ்தரும் பிரியமானவர்களே மொர்தெகாயும் விடுதலையை பெற்றுக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஆமான் அவர்களை சேவிக்கிறது மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, அவனை பட்டணங்கள் முழுவதும் சுற்றி காட்டுகிறது மாத்திரமல்ல, ஆமான் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான்.
தெய்வ ஜனமே, ஹalleluya. இந்த ரதத்தில் ஏறினால்தான் நாம் அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். யெகூ ஒரு ரதத்தின் மேல் ஏறினான். எதிரி வந்த குதிரை வீரர்கள் எல்லாம் ஜெயித்தான். எதிரி வந்த ரதங்களை எல்லாம் ஜெயித்தான். எதிரி வந்த பிரியமானே பாகால் தீர்க்கதரிசிகள், ஏசபேல், 70 ராஜகுமாரர் எல்லாவற்றையும் ஜெயிக்க யெகூவுக்கு ஒரு ரதம் கொடுக்கப்பட்டது. ஆவியானவருடைய ரதம் கொடுக்கப்பட்டது. அது மிக அதிவேகமாய் ஓட்டுகிறான் என்று அல்லேலூயா. அந்த காவல் கோபுரத்தில் இருக்கிறவர்கள் யெகூவை குறித்து திகைத்து போனார்கள். பிரியமானவர்களே, எலியா தேசங்களை ஆளுகை செய்ததுக்கு காரணம் என்ன? எலியாவும் எலிசாவும் இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தார். Hallelujah. We should have a spiritual chariot and spiritual horses. அதுதான் எலிசாவுடைய ஊழியத்திலே நாம் பார்க்கிறோம். அக்கினிமயமான ரதங்களும் அக்கினிமயமான குதிரைகளும் இருந்தபடினாலே சீரிய இராணுவத்தையும் சீரிய குதிரைகளையும் ஹல்லேலூயா சீரிய ரதங்களையும் வந்தவனமாகவே திருப்பி வெறுமையாக அனுப்பிவிட்டார். தெய்வ ஜனமே, நீங்கள் ரதமும் குதிரை வீரருமாய் அக்கினிமயமான ரதங்களும் அக்கினிமயமான குதிரைகளும் ஜெபத்திலும் தாழ்மையிலும் பரிசுத்தத்திலும் உபவாசத்திலும் பெற்றுக்கொள்ளாவிட்டால் சீரிய இராணுவத்துடைய குதிரைகளும் ரதங்களும் நம்மை கைது செய்து கொண்டு போய்விடும். ஹல்லேலூயா. இதுதான் இப்பொழுது உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. தெய்வ ஜனமே, நாம் இன்றைக்கு கர்த்தரிடத்துல ஹல்லேலூயா இந்த அதிகாரத்தை பெறுவதற்கு முதலாவது ஒரு சின்ன எல்லையை கர்த்தர் நமக்கு தருவார். அதிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும். அந்த சின்ன எல்லையிலே போத்திபார் வீட்டிலே அதிலே பிரியமானவர்களே ஒரு சின்ன ஒரு அதிகாரம் கிடைக்கும். அந்த அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணின கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களால் தொடர்ந்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக முடியாதபடிக்கு பிரியமானவர்களே காணப்படுகிறார்கள். முதலாவது கர்த்தர் மோசைக்கு ஒரு சின்ன எல்லையை பார்வோன் அரண்மனையிலே கொடுத்தார். அதை மோசை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாமல் இருந்தது. காரணம், நோ ஃபாஸ்டிங். ஹல்லேலூயா. மோசையுடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கை பார்வோன் அரண்மனையிலே முதல் 40 வருஷங்கள் நோ ஃபாஸ்டிங். So he is unable to, hallelujah, handle a small territory. சின்ன எல்லையை இன்னைக்கு அநேக பேர் அதில் தோற்று போவதற்கு காரணம் என்ன? நோ ஃபாஸ்டிங். ஒரு சின்ன படகுலே முழுவதும் மீன் பிடிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் என்ன? நோ ஃபாஸ்டிங். தேவ ஜனமே, உபவாசம் இல்லை. உபவாசம் இல்லாவிட்டால் இந்த இருளின் அதிகாரம், இருளின் ராஜ்யம் நம்மை வெறுமையாகவே வைத்திருக்கும். ஹல்லேலூயா. நம்மை கண்ணீரோடவே வைத்திருக்கும், நம்மை தோல்வியோடவே வைத்திருக்கும், நம்மை காயத்தோடவே வைத்திருக்கும். ஆகவேதான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மோசைக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆரம்பத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன எல்லை. ஹல்லேலூயா. தாவீதை கூட எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் 7 வருஷம் தான் எப்ரோன்லே ஹல்லேலூயா ராஜாவாக இருந்தான். சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாவதற்கு அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தேவைப்பட்டது. கர்த்தர் முதலாவது சின்ன காரியத்தை, கொஞ்சத்திலே உண்மையாய் இருக்கிறவர் அநேகத்திலும் உண்மையாய் இருக்கிறான். அநேக பட்டணங்களையும் அவன் ஆளுகை செய்வான். அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறான். பிரியமானது, மோசே தனக்கு கொடுக்கப்பட்ட சின்ன எல்லையில் கர்த்தரை நோக்கி பார்க்காமல், நானே பக்தி வைராக்கியம் இல்லை. ஃபாஸ்டிங் இல்லாவிட்டால் பக்தி வைராக்கியம் வராது, வெறும் வைராக்கியம் தான் வரும். ஆகவே நானும் பார்வோனுடைய குமாரன் தான், பார்வோனுடைய குமாரத்தியனுடைய மகன் தான் என்று சொல்லி எகிப்தியனை தேவனுடைய ஒத்தாசை இல்லாமல், hallelujah, because what I am trying to tell is, without the spiritual authority, either from the kingdom of darkness or from the kingdom of light, இந்த 2 ராஜ்யத்திலிருந்தும் அதிகாரத்தை பெறாதவர்கள் தாங்களாகவே ஒரு அதிகாரத்தை உருவாக்க முடியாது. பிரியமான, அதை தான் சொல்ல வருகிறேன். மோசைக்கு ஆரம்ப 40 வருஷத்திலே கர்த்தரிடத்திலிருந்தும் அதிகாரம் வாங்கவில்லை, பார்வோனிடத்திலிருந்தும் பிரியமானவர்களே அதிகாரம் வாங்கவில்லை. 2 இடத்திலையும் வாங்காமல் கிரியை செய்கிறவர்கள் தான் படுதோல்வி அடைகிறார்கள். மிகவும் பிரியமானவர்களே கொல்லப்படுவதற்கு காரணம், ஹல்லேலூயா, இதுதான் காரணம். ஆதாமும் ஏவாளும் கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அதிலே கையில எடுத்திருந்தால், if he would have practiced the authority given by God, ஏவாள் கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை கையில எடுத்திருந்தால் சர்ப்பத்தை ஜெயித்திருக்கலாம்.
அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துவது என்று அவளுக்கு தெரியவில்லை. அவள் சாப்பிடுவதை குறித்து அங்கு பேசிக் கொண்டிருக்கிறாள். பிரியமானவர்களே, நம்மை சாப்பாட்டை குறித்தே பிசாசு பேச வைப்பதற்கு காரணம் என்ன? நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்தால் அந்த கர்த்தர் கொடுத்த அதிகாரத்திலே சர்ப்பத்தை ஜெயித்து விடலாம். சாப்பிட்டு கொண்டே இருந்தால் சாத்தான் நம்மை ஜெயித்து விடுவான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அல்லது இதுதான் வேதாகமம் முழுவதிலும் இருக்கிறது. அல்லது அதிகாரத்தை நாம் இழந்து போவதற்கு முதல் காரணம் போஜனம். ஆகவேதான் பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மோசையினால் இது நிமித்தமாக தான் அந்த சின்ன எல்லையிலே கர்த்தர் கொடுத்து டெஸ்டிங் பண்ண அந்த எல்லையிலே அவனாலே நிற்க முடியவில்லை. தன் சகோதரருடைய வருத்தத்தை பார்க்கிறான். அதை பார்த்து ஜெபிக்காமல் அதிகாரத்தை கையில் எடுக்க முயற்சிக்கிறான். Without prayer, there is no authority. Without fasting, there is no authority. Without the word of God, there is no authority. இல்லாத ஒரு அதிகாரத்தை எடுக்கும் போது அது அந்த சட்டத்திலும் இல்லை, தேவனுடைய சட்டத்திலும் இல்லை. ஆகவேதான் எளிதாக பிடிபட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அதிகாரத்தை உணர்ந்து கொள்வதற்கு அந்த கொஞ்சத்திலே உண்மையா இருக்கிற அந்த சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனபடினாலே 40 வருஷம் அந்த சப்ஜெக்டை கற்றுக்கொள்வதற்கு ஒரு பனிஷ்மெண்ட் என்று சொல்லலாம், இல்லைன்னா ஒரு வெயிட்டிங் பீரியட் என்று சொல்லலாம், இல்லாவிட்டால் ஒரு சிறையிருப்பு என்று சொல்லலாம். 40 long years it took for Moses to get the real authority. உண்மையான அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கு மோசைக்கு 40 வருஷம் சென்று இதை நன்றாக பிரியமானவர்களை ஜெயித்திருக்கலாம், இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அங்கே பார்வோன் அரண்மனையிலேயே, ஆண்டவரே உபவாசித்து என் ஜனங்களுக்காக நான் அலட்டும், என் ஜனங்களுக்காக உம்மை நோக்கி நான் பெருமூச்சு விடட்டும் என்று சொல்லும் போது, பிரியமானவர்களே, கடைசியில் எப்படி இஸ்ரவேலருக்கு விடுதலை கிடைத்தது என்று சொன்னால், மோசே இங்கு மீதியான் தேசத்து வனாந்தரத்தில் இருக்கிறான். ஜனங்களே அங்கு பெருமூச்சின் சத்தத்தோடு கர்த்தரை நோக்கி முறையிட்டு மோசையை வரும்படியாக, அல்லேலூயா, ஜனங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். அவர்களுக்கு மோசே வருவான் என்று தெரியாது. அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தபடினாலே, இஸ்ரவேலரே ஜெபிக்க ஆரம்பித்தபடினாலே 430 வருஷம் கழித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதை போய் பிரியமானவர்களே, அல்லேலூயா, யோசேப்பு மரித்தவுடனே ஜெபித்திருந்தால், ஏனால் யோசேப்பு மரிக்கிற வரைக்கும் அவன் பாதுகாப்பிலே தான் இருந்தார்கள், அவனுடைய அதிகாரத்தின் கீழே தான் இருந்தார்கள். When Joseph died, there is no spiritual authority for God's people. தேவ ஜனமே, உங்கள் வீட்டிலே ஆவிக்குரிய அதிகாரம் இல்லாதவர்கள் இருந்தால், சாத்தான் தொடர்ந்து உங்கள் வீட்டிலே யாரையாவது அவன் சூறையாடி கொண்டே, வேட்டையாடி கொண்டே, காயப்படுத்தி கொண்டே இருப்பான். அதற்கு காரணம், ஒரு யோசேப்பு மறைந்தவுடன் அதிகாரம் எல்லாம் சரிந்து விழுந்து விட்டது. காரணம், அந்த இடத்திற்கு யாரும் வரவில்லை. ஒரு நல்ல ஆவிக்குரிய பரிசுத்தவான் இருக்கிற இடத்திற்கு அடுத்த அந்த சபையிலோ அந்த ஊழியத்திலோ யாரும் இல்லாதபடினாலே அந்த முந்தின அதிகாரம் எல்லாம் சரிந்து கீழே விழுந்து அந்த ஊழியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காணப்படாமல் போய்விட்டது. தேவஜனமே, ஆகவேதான் மோசே ஜனங்களே டைரக்டாக ஜெபிக்க ஆரம்பிக்கிற அந்த சூழ்நிலை, பிரியமானவர்களே, மோசே போய் 40 வருஷம் கழிச்சுதான் ஜனங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். Total of 400 years, 430 years, they never prayed, they never fasted, they never looked unto the Lord. ஆண்டவரை பார்க்கவே இல்லை. ஆகவேதான் கொஞ்ச எல்லை வரும் பொழுதே நாம் மிகவும் ஜாக்கிரதையாக எச்சரிப்பாக இருக்க வேண்டும். அதை நாம் தவறாக பயன்படுத்தும் போது, தவறாக புரிந்து கொள்ளும் போது பெரிய விளைவுகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவேதான் அல்லேலூயா, மோசைக்கு என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், அல்லேலூயா, யாத்ராகம் 2:14 அதற்கு அல்லேலூயா அந்த எபிரேயன் சொல்லுகிறான், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? Either you should be appointed by the heavenly kingdom or the kingdom of darkness. Who appointed you? எங்கள் மேல் உன்னை அதிகாரியாக வைத்தவன் யார் என்று சொல்லி அந்த எபிரேயன் கேட்கிறார். நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயா என்றார். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
மோசேயினுடைய பயத்துக்கு காரணம். ஹல்லேலூயா. அதிகாரம் இல்லாவிட்டால் பயம் வரும். அதிகாரம் இல்லாவிட்டால் பிடிபட்டு விடுவோம். அதிகாரம் தேவை. ஆகவேதான் இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய 430 வருஷம் சிறையிருப்பாக இருந்தாலும், 40 வருஷம் சிறையிருப்பாக இருந்தாலும் அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆனபடினாலே தான் நான் சொன்ன இந்த 7 காரியங்களும் ஒட்டுமொத்தமாக ஒரே காரியத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. உபவாசம், ஜெபம், பரிசுத்தம், வேத வாசிப்பு, விசுவாசம், மனத்தாழ்மை, பக்தி, வைராக்கியம். இந்த காரியங்கள் எல்லாம் அக்கினி அபிஷேகம் என்கிற அந்த ஒரே காரியத்தினாலே கொடுக்கப்படுகிறது. அக்கினி அபிஷேகம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிற 3வது ஹல்லேலூயா வல்லமையான அதிகாரம். It's called as power of the Holy Spirit. Salvation, power of salvation, power of anointing, and the fire of anointing, fire of the Holy Spirit. இந்த மூன்றும், இந்த அதிகாரம் மோசேக்கு கடைசியில முச்செடியிலே அக்கினினாலே வந்தபடினாலே தான் பிரியமானவர்களே, மோசே கர்த்தர் ஹல்லேலூயா பாதரட்சை கழற்றி போட சொன்னதுக்கு காரணம், இனி நீ ஹல்லேலூயா அதிகாரத்தை சொந்தமாக கையில் எடுக்க முடியாது. இட் ஹஸ் டு பி given from above. மேலிருந்து பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு நீ அழைக்கப்பட வேண்டும். முச்செடியிலிருந்து நான் உன்னை அழைக்கிறேன், மோசே மோசே என்று உன்னை அழைக்கிறேன். உன்னை பார்வோனிடத்திற்கு போகும்படியாய் நான் தெரிந்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. எந்த கடல் ஹல்லேலூயா பேதுருவை பெருமையாக அனுப்பினதோ, எந்த எகிப்து தேசம் மோசே கொலை செய்ய வேண்டும் என்று தேடிக் கொண்டிருந்ததோ, அதே இடத்துக்கு 2 பேரையும் அதிகாரத்தோடு திருப்பி அனுப்புகிறார். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிகாரத்தோடு திருப்பி அனுப்ப விரும்புகிறார். God wants to send us with authority. நம்மை அதிகாரத்தோடு கர்த்தர் திருப்பி அனுப்ப விரும்புகிறார். தெய்வ ஜனமே, எந்த இடத்திலெல்லாம் நீங்கள் தோல்வி அடைந்து வந்தீர்களோ அதே இடங்களுக்கு கர்த்தர் உங்களை அதிகாரியாக, ஏனென்றால் இந்த பூமியிலே நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் நாம் தோற்றுக்கொண்டே இருப்போம், விழுந்து கொண்டே இருப்போம். பிரியமானவர்களே, கடைசியிலே பரலோக ராஜ்யத்துக்கே போக முடியாமல் போய்விடும். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்குண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியுமாகிய எலியேசர் என்கிறதான தன் ஊழியக்காரனை நோக்கி அவனிடத்திலே மிக முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுக்கிறான். என் குமாரனாகிய ஈசாக்குக்கு ஹல்லேலூயா நீ ஹல்லேலூயா என்னுடைய சொந்த தேசத்துக்கு போய் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவனை அனுப்புகிறான். பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய வீட்டிலே கிட்டத்தட்ட 318 பேர் வேலைக்காரர் இருந்தார்கள். ஹல்லேலூயா. இது போதாது என்று சொல்லி லோத் இருக்கிறான், லோத்தனுடைய மனைவி இருக்கிறார். இத்தனை பேர் இருக்கும்போது வீட்டில் எல்லாவற்றுக்கும் அதிகாரியா இருக்கிறவனை தான் ஆபிரகாம் தெரிந்து கொண்டார். ஏனென்றால் அதிகாரியாக நீங்களும் அங்கீகரிக்கப்படாவிட்டால், அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால் ஈசாக்குக்கு பெண்ணை கொள்ளவே முடியாது. We cannot find a bride for Isaac unless you have authority. தெய்வ ஜனமே, இந்த பூமியிலே ஒவ்வொரு நாளும் நமக்கு அதிகாரம் இல்லாவிட்டால் காயப்பட்டு கலங்கி ஹல்லேலூயா வேதனையோடு தான் நாம் காணப்படுவோம். இன்றைக்கு கர்த்தரிடத்திலே இந்த அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தான் கர்த்தர் விரும்புகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாவற்றுக்கும் அதிகாரியாகிய எலியேசரை அனுப்பினார். ஈசாக்கு ஹல்லேலூயா யாக்கோபை அதே வீட்டுக்கு அனுப்புகிறான். அதே பெத்துவேல் வீட்டுக்கு, அதே லாபான் வீட்டுக்கு அனுப்புகிறான். அதிகாரத்தோடு அனுப்பவில்லை, உயிருக்கு பயந்து அங்கு ஒளிந்திருக்கும்படியாய் அனுப்புகிறான். இன்னைக்கு கோடிக்கணக்கான விசுவாசிகள் ஹல்லேலூயா உயிருக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, அதிகாரத்தை பெற்று அக்கினி அபிஷேகத்தை பெற்று மேன்மையாக வாழ வேண்டிய விசுவாசிகள் உயிருக்கு பயந்து ஹல்லேலூயா மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல அடிக்கடி செக்கப்புக்கு போய் டாக்டர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்கிறதுக்கு அநேகர் இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க அவர்களுக்கு மனதில்லாதபடினாலே அவர்களை அவருடைய இருதய கடினத்துக்கே கர்த்தர் ஒப்பு கொடுத்து விட்டார்.
இன்றைக்கு யார் யாரெல்லாம் மெடிசனை நம்பி, டாக்டரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, அவர்களுடைய காரியம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய அதிகாரம் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய வயதை திரும்ப கழுகுக்கு சமானமாய் வாழ வயதாக மாற்றுவார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் சிங்கம் போல, பால சிங்கம் போல இருக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஈசாக்கு யாக்கோபை அதிகாரம் கொடுத்து அனுப்பாதபடினாலே யாக்கோபு போன வேகத்திலேயே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வந்த காரியத்தையே மறந்து விட்டு, ஹல்லேலூயா, ராகேலை, ரேச்சலை அவன் அதிகமாக நேசிக்க, அவனுடைய கண்களுக்கு அது பிரியமாயிருது. தெய்வ ஜனமே, ஹல்லேலூயா. காரணம், அவனுடைய தோல்விக்கு ஆரம்பமே அவனுடைய கண்களுக்கு பிரியமாய் அங்க இருந்ததுக்கு காரணம் என்ன? அந்த லாபான் வீட்டில் உள்ளவர்களை இச்சித்ததுக்கு காரணம் என்ன? உபவாசம் கிடையாது, ஜெபம் கிடையாது, அதிகாரத்தை ஈசாக்கு கொடுத்து அனுப்பவில்லை. ஆனபடினாலே தான் அவன் 14 வருஷம் அங்கு வேலைக்காரனாய் இருந்தான். உம்முடைய பிள்ளைக்காக, உம்முடைய மூத்த குமாரத்திக்காக, உம்முடைய இளைய குமாரத்திக்காக இன்னொரு 7 வருஷம் நான் சந்தோஷமாய் வேலை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அதிகாரத்தை பெறாமல், ஈசாக்கு இடத்திலிருந்து அதிகாரத்தை பெறாமல் வருகிறவர்கள், அழைக்கப்படாமல், தெரிந்து கொள்ளப்படாமல் பெத்துவேல் வீட்டுக்கு, லாபான் வீட்டுக்கு போகிறவர்கள் எல்லாரும், பிரியமானவர்களே, இந்த உலகத்துக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். கடன் பிரச்சனைக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கடனுக்காக, ஹல்லேலூயா, அவர்கள் இரவும் பகலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். பிள்ளைகளுக்காக பெற்றோர் இரவும் பகலும் கண்ணீரோடு இருக்கிறார். இவர்கள் எல்லாரும், பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, லாபானையும் பெத்துவேலையும் நான் சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், உலகத்திலே வந்ததான அந்த இச்சை, உலகத்திலே வந்ததான அந்த ஆசை, உலகத்திலே வந்ததான அந்த காரியம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதிலே தான் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதே வீட்டுக்கு போன எலியேசர் அங்கு அதிகாரத்தோடு காணப்பட்டான். அங்க இருக்கிற எல்லாருக்கும் அவன்தான் பணம் கொடுக்கிறான், அவன்தான் தேசத்தின் உச்சிதங்களை கொடுக்கிறான். யாரும் வாயை திறந்து அவனிடத்துல எதிர்த்து பேச முடியவில்லை. காரணம், அதிகாரியாய் இருந்தான், எல்லாவற்றுக்கும் அதிகாரி. தெய்வ ஜனமே, இப்படி படிப்படியாக சொல்லும்போது நீங்க நன்றாக விளங்கிக் கொள்ளலாம். கடைசியாக சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். தேவ ஜனமே, தாவீது எப்படி, கிட்டத்தட்ட 20 வயதுக்கும் கீழே தான் தாவீது இருந்தான். கோலியாத்தை அவன் அடிக்கும் பொழுது 16 வயதுதான் என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. இவன் அதிகாரியாக மாறினது ஒரு 2-3 வருஷத்துல சகல யுத்த மனுஷருக்கும் அதிகாரியாய் மாறி இருக்கலாம். லெஸ் தென் 20 இயர்ஸ். அதுக்கு காரணம் என்ன? நம்முடைய டீனேஜ் பிள்ளைகளுக்கும் தாவீதுடைய வயதுக்கும் சரியான வயதுதான். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், தாவீது எப்படி இருக்கிறான் என்று சொல்லி நீங்க பாருங்கள். காரணம் என்ன? தாவீது வனாந்திரத்திலே வாசிக்கிறவனாய் இருந்தான், செபிக்கிறவனாய் இருந்தான், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி, ஹல்லேலூயா, பாடல்களை பாடுகிறவனாய், கர்த்தரை ஆராதிக்கிறவனாய் இருந்தான். ஆகவே சவுல் தன்னை அனுப்புகிற எந்த இடத்துக்கு போனாலும் தோல்வி இல்லாமல் புத்தியாய் காரியத்தை நடப்பித்து, சவுல், ஹல்லேலூயா, அனுப்பின எல்லா இடத்திலும் இருந்து அவன் ஜெயத்தோடு வந்தபடினாலே சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும், சவுளுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். பிரியமானவர்களே, அதிகாரி ஆனால்தான் இந்த உலகத்தின் ஜனங்கள் உங்களை எதிர்க்க முடியாது, உங்களுக்கு விரோதமாய் கலகம் பண்ண முடியாது. அதே மோசே கர்த்தர் அதிகாரியாக மாற்றினார். மிரியமோ, ஆரோனோ, மூப்பர்களோ, பிரியமானவர்களே, இஸ்ரவேலர்களோ, யாராலையும் மோசே அதுக்கு பின்பதாக எதிர்க்கவே முடியவில்லை. காரணம், அதிகாரத்தை உடையவர்களை ஜனங்கள் அவர்களுக்கு கீழ்ப்பட்டு பயந்துதான் இருக்க வேண்டும். வியாதிகள் பயந்துதான் இருக்க வேண்டும். மாந்திரிகம், பில்லிசுனை கட்டுகள்,
எகிப்தின் மந்திரவாதிகள், எகிப்தின் சர்ப்பங்கள் எல்லாம் மோசைக்கு பயந்தது காரணம் அதிகாரத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 16ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 8:16. அவர், நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் இல்ல ஒரு பட்டணத்தை தெரிந்து கொள்ளாமல் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிகாரியாய் இருக்கும்படி தாவீதையே தெரிந்து கொண்டேன் என்றார். அல்லேலூயா. ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிகாரியாய் இருந்தால்தான் 40 வருஷம் தாவீதினால் ராஜாவாக இருக்க முடிந்தது. இப்படிப்பட்ட நீண்ட ராஜாக்களுடைய காரியங்கள் மிக மிக குறைந்த ராஜாக்கள் தான் இருந்தார்கள். எல்லாரும் 40 வருஷம் இருக்கவில்லை. சவுல் எல்லாம் வந்த வேகத்திலே போய்விட்டான். காரணம் என்ன தெரியுமா? அல்லேலூயா. ஜெபம் இல்லை, அல்லேலூயா, உபவாசம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இல்லை. சவுல் கடைசி வரைக்கும் கர்த்தரோடு நேரடியான தொடர்பே இல்லாமல் சாமுவேலை நம்பியே தான் சவுல் இருந்தான். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் சவுலாக தான் இருக்கிறார்களே ஒழிய, பிரியமானவர்களே, தாவீதாக இருப்பதற்கு அவர்கள் முன் வருவது கிடையாது. சவுலாக இருந்தால் ரொம்ப வசதி, சாமுவேலே எல்லாம் கேட்டுக்கொள்ளலாம், சாமுவேலே கர்த்தரிடத்தில் எல்லாம் பேசி சாமுவேலே இது பண்ணுவார். சவுல் எதுவும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கவோ பலியிடவோ தேவையில்லை. காரணம் என்ன? சாமுவேலை சார்ந்து கொண்டிருந்த சவுல் திடீரென்று ஒரு நாள் நேரடியாக போய் பலி செலுத்துகிறான். அது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதாக இருந்தது. தெய்வ ஜனமே, அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இஸ்ரவேலின் மேல் நாம் அதிகாரியாக இருக்க முடியாது. கர்த்தருடைய ஜனமாக இஸ்ரவேலின் மேல் நாம் ராஜாவாக இருக்க முடியாது. அப்படி நாம் இருந்தால் உலகத்தில் உள்ள எந்த அதிகாரத்துக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, கர்த்தர் எசேக்கியா ராஜாவோடு கூட இருந்தார். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசிரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். தெய்வ ஜனமே, இந்த உலகத்தில் ஒரு அதிகாரத்தை நாம் தள்ளிவிட வேண்டும் என்று சொன்னால், அது வியாதியாக இருக்கலாம், மரணமாக இருக்கலாம், விபத்தாக இருக்கலாம், ஆபத்தாக இருக்கலாம். அதை தள்ளிவிட வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் உபவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை விருப்பமாய் கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களோடு தான் கர்த்தர் இருப்பார். அவர்கள் போகிற இடங்கள் தான் அவர்களுக்கு அனுகூலமாகும். அசிரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் வல்லமையை, அல்லேலூயா, தள்ளிவிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆகவேதான் நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நீங்கள் எந்த ராஜ்யத்தை குறித்து பேசுகிறீர்களோ அந்த ராஜ்யத்திலிருந்து உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுது. When you please God, hallelujah, you will receive authority from heaven. If you please the devil, you will receive the, hallelujah, authority as slavery. அவனுக்கு அடிமையாகிற அந்த அதிகாரத்தை சாத்தான் உங்களுக்கு கொடுப்பான். இதிலே பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். எந்த ராஜ்யத்தை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுகிறீர்களோ அந்த ராஜ்யத்திலிருந்து தான் உங்களுக்கு அதிகாரம் வரும். ஆகவேதான் இன்றைக்கு நம் அதிகாரமுடையவர்களாக இந்த இடத்திலிருந்து போக வேண்டும். பிரியமானவர்களே, அண்ணான் வருஷம் வருஷம் வெறுமையாய் வந்து வெறுமையாய் போனான். அல்லது ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட கிடைக்காமல் வெறுமையாய் கரையிலே வந்து இறங்கின பேதுருவை போல நாம் இருக்கக்கூடாது. எந்த கூட்டத்துக்கு போனாலும் அங்கிருந்து கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையோ விடுதலையோ ஜெயத்தையோ சுகத்தையோ பெற்றுக்கொள்ளாமல் நாம் வரக்கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நல்லவர். ஆகவேதான் நாம் சின்ன எல்லையிலே உண்மையாய் இருக்கும் போது கர்த்தர் பெரிய எல்லையிலே நம்மை ராஜாவாக மாற்றுகிறார். பிரசங்கி 8:4 சொல்லுகிறது, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. நீர் என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுக்கிற அதிகாரத்தை nobody can question the authority given by God. பிடுங்கவும் இடிக்கவும் கட்டவும் அவிழ்க்கவும் நாட்டவும் கவிழ்க்கவும் நம்மை தேசங்களின் மீது அதிகாரியாய் கர்த்தர் ராஜாவாக தீர்க்கதரிசியாக நம்மை ஏற்படுத்துகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
ஆகவேதான் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த கடைசியாக இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். தானியேல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 8ஆம் வசனம். ஹல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் கடைசி 2-3 வசனங்கள் இவ்வளவு அழகாக சொல்லுகிறது தெரியுமா? இந்த அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ளக் கூடாது என்று சொல்லுதான் ராஜாவுடைய போஜனத்தை பிசாசு வைத்திருக்கிறார். பாபிலோன் ராஜாவுடைய போஜனம் போன உடனே தானியேலுக்கெல்லாம் நேபுகாத் நேச்சார் பெயரை மாற்றி விட்டான். பெயரை மாற்றி அவர்களை அடிமைப்படுத்த நினைத்தார். ஆனால் தானியேல் ஹல்லேலூயா போஜனத்தை நிறுத்தி ஹல்லேலூயா உபவாசம் இருந்து மரக்கறிகளை சாப்பிட்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி ஹல்லேலூயா உபவாசத்திலும் ஜெபத்திலும் பரிசுத்தத்திலும் பக்தி வைராக்கியத்திலும் தானியேல் எழும்பினபடினாலே எகிப்து தேசத்துக்கு அடிமையாக உள்ளே போன தானியேல் அங்கிருக்க எல்லாரையும் அடிமையாக்கும்படியாய் கர்த்தர் அவனை உயர்த்தினார். அதை மட்டும் வாசிக்கிறேன். தானியேல் 2ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கினார். அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதற்கும் அதிபதியாகவும் பாபிலோன் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். We must be appointed. Hallelujah. கர்த்தருடைய ஜனமே, நாம் ஹல்லேலூயா நியமிக்கப்பட வேண்டும். நாம் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் அதிகாரியாகவும் இருப்பதற்கு அந்த 7 காரியங்களுள்ள இருக்கிற காரியத்தை தானியேல் உடையவனாக இருந்தான். தானியேல் ஜெபிக்கிறவன், தானியேல் உபவாசிக்கிறவன், தானியேல் ரெட்டுடுத்தி ஹல்லேலூயா சாம்பல்ல உட்கார்ந்து தன்னை தாழ்த்துகிறவன். தானியேலுக்குள்ள பக்தி வைராக்கியம் இருந்தது. தானியேலுக்கு அநேக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டது. பிரியமானவர்களே, அதனாலதான் அவனுக்கு அவ்வளவு பெரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டது. தேவ ஜனமே, ஹல்லேலூயா. 5ஆம் அதிகாரம் தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 29ஆம் வசனம். அப்பொழுது பெல்ஷாத்சார் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற்சரப்பணியும் தரிப்பிக்கவும் ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரியாய் இருப்பவன் என்று அவனை குறித்து பறைமுறையிடவும் கட்டளையிட்டான். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு அதிகாரியாக பெல்ஷாத்சார் ராஜா தானியேலை மாற்றுகிறான். இந்த அதிகாரியினால்தான் சிங்கங்களின் வாய்களை அடைக்க முடியும். சத்துருக்களை சிங்க கபியிலே போட முடியும். எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து தைரியமாக ஜெபிக்க முடியும், உபவாசிக்க முடியும், பிரதான தூதர்களை சந்திக்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தர விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவிடத்தில் அந்த அதிகாரம் இருந்தது. இயேசு ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு பிரசங்கத்தை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடினாலே அவர்கள் எல்லாரும் அவருடைய போதனை குறித்து ஆச்சரியப்படுத்தார்கள். மத்தேயு 8:9 சொல்லுகிறது, அல்லேலூயா, 100க்கு அதிபதி சொல்லுகிறார், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. ஒருவரை போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான். பிரியமானவர்களே, இதே போலதான் அதிகாரத்தை பெற்றவர்களுக்கு கீழ்ப்பட்டிருக்கணும். எல்லாமே கீழ்ப்பட்டிருக்கணும். யாதையெல்லாம் தலை தூக்கவே கூடாது. அல்லேலூயா. எந்த ஒரு போராட்டமும் சத்துருக்களை தலை தூக்க நம்ம விடக்கூடாது. எல்லாம் உங்களுக்கு சப்டியூ பண்ணப்பட்டிருக்கணும், கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். அதைதான் இன்றைக்கு கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் அதிகாரத்தோடு வல்லமையோடு கூட காணப்பட்டது. அல்லேலூயா. ஆகவேதான் அவர் அதிகாரம் கொடுத்துதான் சீஷர்கள் அசுத்தாவிகளை துரத்த முடிந்தது. சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் அவர்களால் நீக்க முடிந்தது. தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து அதிகாரம் உடையவராயிருந்தார். மோசேயத்திலே கேட்ட அதே கேள்வியை அல்லது தேவாலயத்திலே ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் கேட்டார்கள். மத்தேயு 21:23 நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர், அந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். ஆனால் அவர்களால மோசே அசைத்தது போல இயேசுவை அசைக்க முடியவில்லை. காரணம், மோசே கேள்வி கேட்கப்பட்ட போது ஜெபம், உபவாசம், தாழ்மை இது எதுவுமே இல்லாமல் இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து 30 வயதிலேயே, பிரியமானவர்களே, எல்லா அதிகாரத்தையும் மேற்கொள்ளுகிற
ஹalleluya வல்லமையுள்ள தேவனுடைய குமாரனாக இருந்தார். ஆகவேதான் ஹalleluya இயேசு கிறிஸ்து அவர்கள் சொன்னார், நானும் இந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன். ஐ cannot tell you. ஏனென்றால் இயேசு கேட்ட காரியத்தை அவர்களால் சொல்ல முடியவில்லை. தேவ ஜனமே, இந்த அதிகாரத்தை உடையவர்கள் அநேகத்திலும் அதிகாரியாய் இருப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோடு கூட வீற்றிருந்து ஹalleluya ஆளுகை செய்வான். காரணம் இயேசு கிறிஸ்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் ஹalleluya அதிகாரமுடையவராய் பேசினார். இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது என்று எல்லாரும் ஆச்சரியப்பட்ட இவர் அதிகாரத்தோட அசுத்தாவைகளுக்கு கட்டளையிடுகிறார். அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். சர்ப்பங்களை எடுக்க வேண்டுமா, தேள்களை மிதிக்க வேண்டுமா, சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள வேண்டுமா, அதுக்கு அதிகாரம் வேண்டும். ஹalleluya பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அவரை விசுவாசத்தோடு அவரது நாமத்தை நோக்கி பாருங்கள். அப்பொழுது அவரை நோக்கி பார்த்தவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்தார். இன்றைக்கு இந்த அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணினால்தான் பிரச்சனை உண்டாகும். ஆகவேதான் 1 கொரிந்தியர் 10:23 பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாகிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி. இன்னைக்கு கர்த்தர் இந்த அதிகாரத்தை நமக்கு தர விரும்புகிறார். இந்த அதிகாரத்தை இல்லாமல் பிரியமானவர்களே, நாம் 2 ராஜ்யத்துக்கு நடுவிலே காயப்பட்டு உடைக்கப்பட்டு, இதனாலதான் அநேக பேர் டிப்ரெஷன் ஆகுது. காரணம் பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவராலே அன்றி நம்மளால் ஒன்றும் செய்யக்கூடாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லமுள்ள தெய்வனாக இருக்கிறார். நம்ம அப்படியே கண்களை மூடி இந்த மேலான அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் சிறைப்பட்டு போனவர்கள் தான். பாவத்திற்கும் பயத்திற்கும் வியாதிக்கும் ஹalleluya தோல்விகளுக்கும் காயங்களுக்கும். ஆனால் அப்படியே நாம் இந்த உலகத்திலே நம்முடைய நாட்களை முடித்து விடக்கூடாது. மோசேயினுடைய ஆரம்பம் தோல்விதான், பேதுருடைய ஆரம்பம் தோல்விதான், பிரியமானவர்களே யாக்கோபுடைய ஆரம்பம் தோல்விதான். இவை எல்லாரையும் மறுபடியும் கர்த்தர் ஜெயிக்க வைத்தார். சிம்சனுடைய தோல்வியிலிருந்து அவனை மறுபடியும் ஜெயிக்க வைத்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தாவீதுடைய தோல்வியிலிருந்து அவனை மறுபடியும் ஜெயிக்க வைத்தார். கர்த்தர் நம்முடைய எல்லா தோல்விகளையும் மாற்றி ஜெயிக்க வைக்கிறார். ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு அதிகாரம் வேண்டும். அதிகாரத்துடைய ஆரம்பமே the very beginning of the authority or the recognition of the spiritual kingdom starts with fasting. தேவ ஜனமே, fasting. சாத்தான் தேவனிடத்திலே போகாமல் இருப்பதை அவன் ஃபாஸ்டிங் என்றே சொல்லுகிறான். ஜெபிக்காமல் இருக்கிறவர்களை ஹalleluya தனக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறதாக அவன் நினைக்கிறான். ஆனால் கர்த்தரிடத்திலே வந்து ஜெபிக்கிறவர்கள் ஹalleluya சாத்தானுடைய சகல தந்திரங்களையும் மேற்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார். சகல காரியங்களையும் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்மோடே இருக்கிறார். ஹalleluya ஆகவே என்னை எதிர்க்கிறவர்கள் யார் என்று வேதம் சொல்லுகிறது. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, நாங்கள் இருக்கிற வண்ணமாகவே இப்பொழுதும் இடத்திலே வருகிறோம் அப்பா. எங்களுடைய பாதரட்சைகளை கலற்றி போடுகிறோம். ஜெபிப்பதற்கு தடையாயிருந்த பாதரட்சை, உபவாசிக்கிறதுக்கு தடையாயிருந்த அந்த பாதரட்சை, கர்த்தருடைய வார்த்தை கேட்க முடியாதபடி தடையாயிருந்த பாதரட்சை, கர்த்தருடைய வார்த்தை தான் மோசே மோசே என்று கர்த்தர் கூப்பிட்டு தான் அந்த அக்கினி ஜுவாலை, அந்த அக்கினி கர்த்தாவே அந்த முச்செடி பற்றி எரிந்தது, ஜுவாலித்து எரிந்தது ஆண்டவர். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை அங்கு அக்கினி பற்றி கொண்டது ஆண்டவர். நாங்களும் இந்த அக்கினிமயமான வார்த்தைக்கு ஊழியம் செய்யவும், தீர்க்கதரிசிகளாக, ஊழியக்காரராக, ராஜாக்களாக, பணிவிடைக்காரர்களாக, மனவாட்டிகளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். இந்த நாளிலும் எங்களுடைய முந்தின வெறுமையான தோல்வி நிறைந்த ஆண்டவரே, அவமானம் நிறைந்த காரியத்தை கர்த்தர் மாற்றி கிருபையாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்று சொன்னேன். அந்த பெரிய நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தாவே உபவாசத்தின் ஆவியை தாரும்.
அதன் மூலமாக கர்த்தாவே ஜெபிக்க, prayer through fasting, word of God, reading the word of God, reading the Bible through fasting, holiness through fasting, faith through fasting. ஆண்டவரே, விசுவாசத்தினால் நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. தொடர்ந்து நாங்கள் கர்த்தாவே காயப்படாத ஒரு வாழ்க்கை, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, வனாந்திரத்தை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை, சிங்கங்களையும் கரடிகளையும் ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை, நேபுகாத்நேச்சாரையும் அவன் நிறுத்தின பொற்சிலைகளையும் அல்லேலூயா ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை, அக்கினி சூளைகளை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. எல்லா துதி கன மகிமை ஒவ்வொருவருக்கே செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அதிகாரம், அல்லேலூயா, கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவுடைய அல்லேலூயா ரட்சிப்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி அபிஷேகம் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Glory to God. Praise the Lord. Thank you so Praise much. the Lord, brother. Praise the Lord. Praise the Lord. Thank you.